ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இன்டர்நேஷனல் மெத்தட் பிளேஸ் வேல்யூ சார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ அது பக்கத்துலயே நான் இந்தியன் மெத்தட் பிளேஸ் வேல்யூ சார்ட் எதுக்கு வச்சிருக்கேன்னா, நம்ம சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்ஸ் கம்பேர் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன். ஸோ 2த்துக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ்ன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ 2த்துலயுமே ஒன்ஸ் பீரியட் கரெக்ட்டா இருக்கும். ஒன்ஸ் பீரியட் டிட்டோ சேம் தான். ஒன்ஸ் பீரியட் இஸ் டிட்டோ சேம் 2த்துலயுமே பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இதுலயும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. பட் இப்ப 1000 10,000 இங்க கரெக்டா இருக்கு. 1000 10,000 இங்க இருக்கு. பட் இது தௌசண்ட்ஸ் பீரியட்ல வந்து 100,000 ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. இங்க தௌசண்ட்ஸ் பீரியடே கிடையாது. தௌசண்ட்ஸ் பீரியட் 100,000 ஆட் பண்ணல. அதுக்கு பதிலா அது வந்து லேக்ஸ் போயிருது. ஸோ 100,000 ஈக்குவல் டு 1 லேக். இது நீங்க டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரியிலே கூட வச்சுக்கலாம். நீ தப்பே இல்ல. 100,000 இஸ் நத்திங் பட் 1 லேக். இதை வந்து இன்டர்நேஷனல் மெத்தட்ல இப்படி 100,000 சொல்லுவாங்க. இந்தியன் மெத்தட்ல எப்படி கூப்பிடுவாங்க, இதை இப்படி கூப்பிடுவாங்க. 1 லேக்ன்றத நம்ம எப்படி எழுதுவோம். மொத்தத்துல 5 ஜீரோ இருக்கும், அவ்வளவுதான். ஸோ கம்மா வைக்கிறது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் மெத்தட்ல வேற மாதிரி கம்மா வைப்போம். இந்தியன் மெத்தட்ல வேற மாதிரி கம்மா வைப்போம். ஸோ அந்த கம்மா வைக்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் வச்சுக்கலாம். ஒரு ஃபோன் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 9445244038 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்தியன் மெத்தட்ல எப்படி கம்மா வைப்போம்னா, ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கம்மா, அப்புறம் 2 தள்ளி ஒரு கம்மா வச்சுப்போம். கம்மா வச்சுக்கிட்டே இருப்போம். 2 டிஜிட் தள்ளி ஒரு கம்மா வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இங்க ஒரு கம்மா, அப்புறம் இங்க ஒரு கம்மா, அவ்வளவுதான். ஸோ இது வந்து இந்தியன் மெத்தட்ல இப்படிதான் கம்மா வைப்போம். சப்போஸ் இன்டர்நேஷனல் மெத்தட் எடுத்துக்கலாம். இன்டர்நேஷனல் மெத்தட்லயும் 3 டிஜிட் தள்ளி தான் கம்மா வைப்போம். ஆனா அதுக்கப்புறமும் 3 டிஜிட் தள்ளி தான் கம்மா வைப்போம். அதுக்கப்புறமும் 3 டிஜிட் தள்ளி தான் கம்மா வைப்போம். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் மெத்தட்ல இப்படிதான் கம்மா வைப்போம். ஸோ இதான் கீ டிஃபரன்ஸ். இந்தியன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கம்மா வச்சுட்டு அப்புறம் 2 டிஜிட் தள்ளி கம்மா வைப்போம். ஸோ இது வந்து இந்தியன் மெத்தட். இன்டர்நேஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா, அந்த 3 டிஜிட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் 3 டிஜிட், மறுபடியும் 3 டிஜிட். ஸோ இந்த மாதிரி கம்மா வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இன்டர்நேஷனல் மெத்தட்ல கம்மா வைக்கிறது இன்ஃபேக்ட் ஈஸி, இந்தியன் மெத்தடோட. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்மா வைக்கிறது ஒரு டிஃபரன்ஸ். நேமிங்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நேமிங்ல எங்க இருந்து டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 100,000 வந்து 1 லேக், அதுல இருந்தா டிஃபரன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. 10,000 வரைக்கும் கரெக்டா ஈக்குவல் தான். ஸோ இங்கேயும் 10,000 இருக்கு, இங்கேயும் 10,000 இருக்கு. பட் 1 லேக் இஸ் ஈக்குவல் டு 100,000. 1 மில்லியன்னா 10 லேக்ஸ்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 10 மில்லியன்னா 1 crore அர்த்தம். 100 மில்லியன்னா 10 crores. ஸோ அது பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே 20,783 வச்சுக்கலாமே. இது நம்ம எப்படி இன்டர்நேஷனல் மெத்தட்ல எழுதுவோம்? இன்டர்நேஷனல் மெத்தட்ல 20,783 தான். ஸோ இப்போ நான் ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே 96772637. ஓகே, இது நல்ல பெரிய நம்பர். இது நம்ம இந்தியன் மெத்தட்ல எப்படி கூப்பிடுவோம்? 3 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு கம்மா, மறுபடியும் 2 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு கம்மா, மறுபடியும் 2 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு கம்மா, அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், 1000 10,000 லேக் 10 லேக் crore. ஸோ 9 crore 67 lakhs 72,637 நீங்க எப்படி இன்டர்நேஷனல்ல கூப்பிடுவீங்க? ஸோ இதான் உங்களுக்கு அடுத்த வீடியோட ஹோம் இருக்கு. ஸோ இது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோல இது மட்டும் இல்ல, நம்ம சில கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.